வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO 21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். Taste Daily. Taste the Daily. நீ நான் சாமியே இல்லம்ப, அக்னி சட்டியில எச்சித்து போவ, இதெல்லாம் மூட நம்பிக்கைம்ப, திருப்பதி ஏழுமலையானுக்கு எதுக்கு உண்டியலுக்கு எதுக்கு காவலுன்னு கேட்ப, இதெல்லாம் சொல்லிவிட்டு உன்னை கொண்டு சாமி கிட்ட விட்டா நீ சாமி என்ன பண்ணுவ? நீ வந்து நெருப்பு மிதிக்கணும், தீ மிதிக்கணும், மிதிக்குவியா? காத்தவங்களுக்கு அக்னி சட்டி எடுத்து அளவு குத்திட்டு வானா வருவியா? தீக்கால இருக்கவங்க இனிமே அதை பண்ணணும், மதிவதனி அதை பண்ணணும். இது பேசுறது ஃபுல்லா போய் ஸ்டேஜ்ல ஏறி நின்று பாப்பாங்க. நீ என்ன பாப்பான்னு எதுக்கு சொல்ற? ஜாதியோட பேரை சொல்லி சொன்னாலே தப்பு தானே? என்ன சமூக நீதி உனக்கு? அது என்ன இந்த மாதிரி கண்ணு தரலையா? அதெல்லாம் அப்போ இந்த மதிவதனி மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்னன்னா ஒரே அஜெண்டா, குட்டுக்கிற காசுக்கு மேல கூறாங்க, அவ்வளவுதான். இதை வந்து திமுக காரையில தெரிச்சிருப்பாங்க. என்னடா இது போதை பொருளுக்காரனா RSS அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடா அப்படின்னு. அவங்க இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்துல வந்து எந்த அளவுக்கு வீடியோ கால்ல கூப்பிட்டுட்டு பெண்களை நிர்வாணப்படுத்துறது, பெண்களை வந்து செக்ஸுவலா அபியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லி நீ ஒரு புருஷன் கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு பிடிச்சவன் அவன் கூட வேணாலும் போலாம், அது உன்னோட உரிமைன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வீசிக்கால மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு பண்ணாங்க. மது ஒழிப்பு மாநாடுக்கு எல்லாரும் ஃபுல் போதையில வந்து நிக்கிறாங்க. என்ன மது ஒழிப்பு மாநாடு? இதே வீரமணி வந்து இது மேடை ஏறி தாலி அறுப்பு திருவிழான்னு சொல்லி பண்றாருல்ல, இவங்க குடும்பத்துல இருக்கவங்களா தாலி இல்லாம இருக்காங்களா? பெரியார் எத்தனை பேரை வந்து தமிழ்நாட்டுல கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு? அதை சொல்லுங்க. ஏன் இவங்க இருந்து வைக்கம்ல தான் போய் நுழைச்சு விட்டுட்டு வருவாரா? இங்க எத்தனை கோயில்ல நுழைச்சு விட்டாரு? நீங்க தான் பெரியார் மட்டும் இல்லனா அப்படிங்கிறீங்க. திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கும் மதிவதனி அவர்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளும் பார்த்தோம், அர்ஜுன் சம்பத் அவர் கூட ஒரு பேச்சு தர்க்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா தற்போது அவங்க வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. RSS தான் இங்க வந்து மது அப்படின்றத வந்து வளர்த்து கொண்டு போறாங்க. அதுக்கும் அவங்க ஒரு ரீசனா என்ன சொல்றாங்கன்னா, மதுவை வந்து அதிகமா குடிக்க வச்சு அடிமைப்படுத்தினாதான் பெண்களை நிர்வாணப்படுத்த சொன்னா பண்ணுவாங்க, பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணணும்னு சொன்னா பண்ணுவாங்க அப்படின்றது RSS உடைய ஓப்பன் அஜெண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல மதிவதனி எல்லாம் வந்து எத்தனை வருஷமா வந்து இங்க வந்து இந்த திராவிடியன் ஐடியாலஜி தீக்க ஐடியாலஜில இருக்காங்கறத பாருங்க. ஒரு டிவி ஷோல கேனத்தனமா 7:30 பேசுது அந்த பொண்ணு, அது வந்து வைரல் ஆகுது. உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நீங்க கருப்பு சட்டை போட வச்சு இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள இதை உடனே அப்படியே ஃபேமஸ் ஆக்குறாங்க. அந்த பொண்ணு பேசுறது ஃபுல்லா பாருங்க டேட்டா இல்லாம பொய்யா பேசுறது. இதுவே ஏற்கனவே என்ன சொல்லுது, தமிழகத்துல இருக்க நூலகங்கள் வந்து 4000க்கு மேல, ஆனா தமிழகத்துல டாஸ்மார்க் எத்தனை இருக்கு? 500 இருக்குங்குது. தமிழகத்துல டாஸ்மார்க் 500 தான் இருக்கா? இது கண்ணை திறந்து வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்குதா? இது யாருக்கு இதுக்கு தெரியுமா? இல்ல எப்ப இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு இந்த பொண்ணு? இது பேசுறது ஃபுல்லா போய் ஸ்டேஜ்ல ஏறி நின்று பாப்பாங்க. நீ என்ன பாப்பான்னு எதுக்கு சொல்ற? ஜாதியோட பேரை சொல்லி சொன்னாலே தப்பு தானே? என்ன சமூக நீதி உனக்கு? அது சமூக நீதினா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து தட்டு மக்களுக்குமான நீதிங்கிறதானே. அப்ப நீ பாப்பாங்கிற ஒரு ஜாதி மக்களை மட்டும் நீ வந்து கேவலமா பேசுவியா? நீ என்ன பாப்பானுக்கு வந்து எவ்வளவு இடம் ஒதுக்கிட்டு இருக்கு? நீங்க எவ்வளவு மார்க் எடுத்து உள்ள வரீங்க? பாப்பா எவ்வளவு மார்க் எடுத்து உள்ள வரான்? ஏன் நீங்க என்ன பாப்பான்னு ஒரு 3% இருக்கவங்க பூணுல பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? நீங்க இத்தனை வருஷமா நீங்க என்ன அவங்கள பத்தான பயந்துட்டு இருக்கீங்க? என்ன உங்களோட ஐடியாலஜி, என்ன சித்தாந்தம்? அடுத்து இவங்க சொல்றாங்க RSS தான் வந்து இங்க வந்து இந்த போதையெல்லாம் இது பண்ணுது. எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான பேச்சு அப்படிங்கிறது பாக்குற மக்களுக்கு தெரியும். RSS தான் இங்க அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல தமிழக அரசு நடத்திக்கிட்டு இருக்கு டாஸ்மாக் எடுத்து. இங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எவ்வளவு அதிகமா இருக்கு. கஞ்சா, மெத்து, இப்படி தெருவுக்கு தெரு புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மதிவதனிக்கு கண்ணு தரலையா? மதிவதனி கண்ணை திறந்து யார கேட்கணும்? இந்த திமுக அரசுல ஏன் வந்து இவ்வளவு போதைப் பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரியலையா? இந்த அம்மா வந்து பெண்கள் அப்பதான் நிர்வாணப்படுத்தினா எந்த RSS காரங்க வந்து பெண்களை வந்து இது பண்ணாங்க சொல்லுங்க. RSS ஓட கொள்கை என்ன? RSS அப்படின்னாலே அதுக்கு பேர் 2ஆம் ராணுவம், கட்டுக்கோப்பா இருக்கிறது அப்படிங்கறது RSSல சொல்லி கொடுக்கறதே என்ன? உன்னோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், யோகா பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணும்ங்கிறது தான் RSS ஓட சித்தாந்தம். RSS காரங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருப்பாங்க. அவங்க சின்ன இளைஞர்களை, சின்ன வயசு பசங்களே நீங்க கொண்டு விட்டீங்கன்னா அவங்க சொல்றதே ஸ்மோக்கிங், எந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, எந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் நீங்க அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கறதா RSS ஓட சித்தாந்தமே. நீங்க எதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கண்மூடித்தனமா இந்த அம்மா வந்து RSSன்னு வந்து சொல்லுதுன்னா, அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சு. இவங்க எந்த அளவுக்கு RSS பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் சொல்ல போனா RSS மீட்டிங்ல ஒரு செருப்பு கழட்டி போடுறத பார்த்தா கூட இவங்க எல்லாம் அந்த இதுக்கு வரமாட்டாங்க. செருப்பு கூட பாத்தீங்கன்னா ஆர்டரா வரிசையா தான் கழட்டி போட்டு வச்சிருப்பாங்க. டிசிப்ளின், டைம், பங்க்சுவாலிட்டி, இது எல்லாமே RSS நீங்க கத்துக்கணும்.
அப்படி இருக்கப்ப இந்த அம்மா எதுக்காக போதை பொருளை வந்து நீ RSS ஓட சேர்த்து சொல்ற? நீ இன்னொன்னு இந்த அம்மா அடுத்தது சொல்லுது, பெண்களை வந்து நிர்வாணப்படுத்த சொன்னா நிர்வாணப்படுத்துவாங்க. யார் சொல்லுது? இந்த அம்மா டாபிக்கை மாத்தி பேசுது. இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்துல வந்து எந்த அளவுக்கு வீடியோ கால்ல கூப்பிட்டுட்டு பெண்களை நிர்வாணப்படுத்துறது, பெண்களை வந்து செக்ஸுவலா அபியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லி நீ ஒரு புருஷன் கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு பிடிச்சவன் எவன் கூட வேணாலும் போலாம், அது உன்னோட உரிமைன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுங்களை எவ்வளவு மென்டல் டார்ச்சர் ஆக்குறானுங்க. கோர்ட்டுக்கு போனா கூட எந்த அளவுக்கு மிரட்டல் கொடுக்குறாங்கிறத அந்த அம்மா ஒவ்வொரு தடவையும் டிவில டிபேட் போட்டு அந்த அம்மா பண்றாங்க, ட்விட்டர்லயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல தைரியம் இருக்கா அந்த மதிவதனிக்கு? அவங்க கையில வீடியோ ரெக்கார்டோட வச்சிருக்காங்க. யார பார்த்து பெண்களை வந்து நிர்வாணப்படுத்துறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து பேசுது? திராவிடர் கழகத்துல என்னைக்கு வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அதே இந்த கொளத்தூர் மணி அவர்களோட கேஸ்ல தாமரை அவர்கள் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தாங்களா இல்லையா? ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டு என்னடா அதுக்கு இதுன்னு கேட்டா அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அமௌண்ட், என்னது அமௌண்ட், அது எப்படி கட்டிக்கலாம்? இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிக்கலாம். எப்படி இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு பொண்ணை கடத்திட்டியா 200 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாம் என்ன முற்போக்குவாதிகள்? பெண்ணியம் பத்தி பேச இவங்களுக்கு எல்லாம் என்ன யோகிதை இருக்கு? இவ்வளவு பேசுற மதிவதனி இருக்காங்களா? தீக்கால இது வரைக்கும் பெண் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. இதே வீரமணி வந்து இது மேடை ஏறி தாலி அறுப்பு திருவிழான்னு சொல்லி பண்றாருல, இவங்க குடும்பத்துல இருக்கவங்களா தாலி இல்லாம இருக்காங்களா? பெண்களை பத்தி பேச இவங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு RSSல? முதல்ல இதே மாதிரி அந்த அம்மா சொல்லுது, திராவிட இயக்கங்கள் திமுக மாதிரி வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது யாருமே கிடையாது அப்படிங்குது இந்த அம்மா. இது என்ன வரலாறு கர்மத்தை படிச்சு தொலைச்சதுன்னு தெரியல. சட்டசபையில வந்து இவர் பேசுறாரு கருணாநிதி அவர்கள். அவங்களுக்கு எத்தாப்புல அந்த அம்மா கேக்குறாங்க, ஏன்பா திராவிடங்கிறீங்க, திராவிடனா என்னதாப்பா? இது எத்தனை வருஷமா இதே கேள்விதான் நாங்களே கேட்டுட்டு இருக்கோம். என்னதான் திராவிடம் சொல்லி தொலைங்க, அவங்க திராவிட மாடல்னா என்னன்னு. அதுக்கு கருணாநிதி ஒரு பதில் சொல்றாரு, கேவலமான தெருவுல குடிச்சு உளுந்து கிடக்குறான் பாருங்க, அவன் கூட ஒரு பெண்ணை பார்த்து சொல்ல மாட்டான். அவர் சொல்றாரு கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் என்னன்றது தெரியும்ன்றாரு. அப்போ உடனே கடும் அமளி எப்படி சொல்லணும்? உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் ஃபைல சொன்னேன், ஃபைலோட நாடாவை அவுத்து அந்த பாவாடைங்கிற அந்த இதை திருப்புனா தெரியும்னு. இந்த மாதிரி கேவலமான பேச்சு பேசுற நீங்க தான் பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறவங்களா? இந்திரா காந்தி அவர்களை வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவங்கள வந்து கல்ல வச்சு அடிச்சு, திமுகல இருக்கிறவங்க கல்ல அடிச்சு அடிக்கிறீங்க, அடிச்சு அந்த அம்மாவுக்கு மண்டல இருந்து ரத்தம் ஊத்துது. அப்ப வந்து ஏன் இந்த அம்மா வந்து இப்படி ரத்த காயத்தோட நிக்கிறாங்க, இப்படி ரத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த அம்மா மாதவிடாய் ஆயிருப்பாங்க. எவ்வளவு கண்ணியமான பேச்சுங்க. இந்த மாதிரிலாம் யாராவது கண்ணியமா பேச நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு பிரதமரை போய் பாக்குறாங்க அப்படின்னா, அவரோ கணவன் இல்லாதவர், இவரோ மனைவி இல்லாதவர், அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இது எவ்வளவு கௌரவமான பேச்சு. இந்த மாதிரி எல்லாம் கௌரவமா பேசினா நீங்க எல்லாம் போய் உட்காந்துருவீங்களா உங்க முன்னாடி? கேடு கட்டத்தனமா இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு தெரியுறவங்க பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தணும், கொச்சையா பேசணும். உங்க கட்சியில பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? என் இடுப்ப கிள்ளிட்டான்னு சொல்லி ரோட்ல வந்து உட்காந்து ஒரு அம்மா பிரச்சனை பண்ணுச்சு, பெண்களுக்கு உட்கார சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை. இன்னைய வரைக்கும் இந்த கவுன்சிலர்கள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனை. எங்க வீட்டுல வந்து எனக்கு மரியாதையே கிடையாதுங்க, எனக்கு வந்து உட்கார சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கவுன்சிலர்கள் பெண்கள் இது பண்றாங்க. பெண்ணை ஒரு அம்மாவை கூப்பிட்டியாமா நீ SC தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒருத்தர். என்ன ஒரு பெண் காவலரை உங்களோட மேடையில வச்சு, கனிமொழி அவங்க இருக்கிற மேடையில வச்சு பெண் காவலருக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க. என்ன அது வரைக்கும் இதுல நடவடிக்கை எடுத்தீங்க? திராவிட இயக்கத்துல பெண்களுக்கு தான் இதுக்குன்னு சொல்றதுக்கு என்ன யோகிதை இருக்கு? RSS பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து தெய்வமா கும்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுல இருக்க பெண் குழந்தைகள் வந்து சக்தி வடிவம்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பாரத தேசமே ஒரு சக்தி வடிவம் தான், தெய்வ வடிவம் தான். உன்னோட தேசத்தை போட்டணும், வீட்டுல இருக்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதான் RSS ஓடது. எதையுமே படிக்காம அறவே காடு மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு RSS தான் குடிக்க வைக்குதுன்னா அப்ப திமுக இருக்கவங்க என்ன பண்றாங்க? இந்த VC-கால மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு பண்ணாங்க. மது ஒழிப்பு மாநாடுக்கே எல்லாரும் ஃபுல் போதையில வந்து நிக்கிறாங்க. என்ன மது ஒழிப்பு மாநாடு? அப்போ நீங்க வந்து இதை பத்தி பேச என்ன யோகிதை இருக்கு உங்களுக்கு? அந்த மது ஒழிப்பு மாநாடுல ஒரு பெண் காவலரை எப்படி ஹராஸ் பண்ணாங்க பாருங்க. புடிச்சு தள்ளுறது, இழுத்துட்டே போறது, புடிச்சு தள்ளி விடுறது, பெண்கள் இருக்க கேபின்ல ஏறி குதிச்சு வந்து பெண்கள் அதை புடிச்சு தள்ளி விடுறது. என்ன இந்த அம்மாவுக்கு கண்ணு தரலையா அதெல்லாம்? அப்போ இந்த மதிவதனி மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்னன்னா ஒரே அஜெண்டா, குடுக்கிற காசுக்கு மேல கூவுறாங்க. அவ்வளவுதான். காசை வாங்க நம்ம குடுக்கிற காசுக்கு நம்ம வந்து வேலை பார்ப்போம் இல்லாம குடுக்கிற காசுக்கு மேல கூவிட்டு இருக்கு இந்த அம்மா. அதோட விளைவு தான் இந்த மாதிரி. இதை வந்து திமுக காரையில தெரிச்சிருப்பாங்க. என்னடா இது போதை பொருளுக்காரனா RSS அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடா அப்படின்னு. இது வரைக்கும் திமுக காரங்கள கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் RSS காரங்களா எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அப்ப இவங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இங்க மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த திமுக இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முன்னெல்லாம் அவ்வளவுலாம் இந்த RSS பத்தியே பேச மாட்டாங்க.
இன்னைக்கு எல்லாரும் ஆர்எஸ்எஸ் பேசுறது, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு இது நடக்கணும்னா அதை சஞ்சலம் நடக்குதுன்னா அதுக்கேங்க நீங்க இந்த பேப்பர் பேப்பறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? ரோட் ஷோ அவங்க பாட்டுக்கு அவங்க அணிவகுப்பு நடந்து போயிட்டு போறாங்க. அங்க என்ன பண்ணாங்க? அணிவகுப்பு நடந்த இடத்துல எங்கேயாவது குடிச்சிட்டு சலம்புறது வாடான் ரோட்ல இருக்கணும் போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது, பொம்பளைங்க யாராவது பிடிச்சா கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயா நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்களை எவ்வளவு ஜென்ரலா அழகா நடந்து போனோமோ ஆர்கனைஸ்டா அந்த டைம்னா டைம் தான் அழகா நடந்து போய் இந்த டயத்துல ஆரம்பிக்கிறேன்னா இந்த டயத்துல முடிக்கிறேன்னா பர்ஃபெக்டா அந்த டயத்துல ஆரம்பிச்சு முடிப்பாங்க. எக்ஸாக்ட்லி as military. உங்களுக்கு அதை பார்த்தா பத்தி எரியுது. நீங்க முன்னாடியே வடநாட்டுல தான் பார்த்திருப்போம், ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு போனா எல்லாரும் ரோட்ல வந்து மக்கள் பார்ப்பாங்க, பெண்கள் பூ எல்லாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அது நடக்குது. அது பார்த்தோன்னா உங்களுக்கு வைத்தறிச்ச தாங்க முடியல. என்னடா இங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் கிளம்புறாங்க, ஆர்எஸ்எஸ்ல போய் இளைஞர்கள் எல்லாம் சேர்றாங்க, ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு மக்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்ற வைத்தறிச்சல்ல இப்ப அவங்கள பத்தி என்னென்னலாம் நீங்க வந்து இட்டுக்கட்டி சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையனோட பேரு காத்தவராயன், அவங்க கிட்ட நான் பேசினேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு லென்த். இவங்க இதை தானே சொல்லிட்டு திரிக்கிறாங்க. காத்தவராயனை போய் தொடுவேன், நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன்னா காத்தவராயன் சேலன்னு வெளியில அந்த குதிரை மேல இருக்கு பாருங்க, அதை வேணா நீ பண்ணலாம். காத்தவராயனுக்குன்னு உள்ள ஒரு சந்நிதி இருக்கும், அதுக்குள்ள நீ போயிட முடியுமா எல்லாரும்? காத்தவராயன் சந்நிதிக்குன்னு கோவில் முறை பண்ற பூசாரி யாரோ அவர் தான் உள்ள போக முடியும் கருவறைக்குள்ள. நீங்க இன்னும் எப்படி மக்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க? கருவறை அப்படிங்கறது வந்து அவங்களுக்குன்னு முறை இருக்கிறவங்க தான் போய் பண்ண முடியும். அந்த காத்தவராயன் கோயிலையோ முனுசாமி கோயிலையோ இல்ல கருப்பசாமி கோயிலுக்குள்ள எந்த பாப்பானும் உள்ள போய் நுழைஞ்சிட முடியாது. நீங்க சொல்றீங்க பாருங்க, பார்ப்பனர்கள் தான் எல்லா கோவிலையும் கையில வச்சிருக்காங்கன்னு. கிடையாது. கோவிலுக்குன்னு முறைகள் இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து, பட்டியலின மக்கள்ல இருந்து, பழங்குடியின மக்கள்ல இருந்து எல்லா வகுப்பும் அவங்கவுங்க முறையில அவங்க செய்வாங்க. அவங்கள தவிர வேற யாரு, நீங்க எப்பேற்பட்ட மடத்துல இருந்து ஆதீனமா இருந்தாலும் சரி, ஜீயரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரியதா இருந்தாலும் நீங்க அங்க போனா வெளியில தான் நிக்கணும், அவங்கதான் உள்ள போவாங்க. அப்போ நீங்க அந்த காத்தவராயன் கோயில்ல யாரு பூசாரியோ அவர் தான் உள்ள போக முடியும். நீ மதிவனிய உள்ள ஓடி போய் உட்காந்து காத்தவராயனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான்லாம் விட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி எதையுமே விவரம் தெரியாம அறவே கடத்தனமா பேசுறத முதல்ல மதிவதனி நிறுத்தணும். எல்லா கோயிலுக்கும் இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, நான் தான் இந்த கொத்தனாருங்க இந்த ஹாஸ்பிட்டல கட்டினேன், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நான் தான் வருவேன்னா உங்களை விடுவாங்களா? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஆபரேஷன் தியேட்டர்ல எவனுக்கு ஆபரேஷன் தெரியுமோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்ச சர்ஜன் தான் உள்ள நுழையணும். அது போலதான் கருவறைக்குள்ள அவங்களுக்கு சாமிக்கு என்ன பூஜை என்ன புனஸ்காரம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவங்க தான் உள்ள போகணும். அது எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப நீங்க இன்னும் இந்த பொய்ய பரப்புறதை நிறுத்தணும். பார்ப்பனர்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போறாங்கன்றத முதல்ல நிறுத்தணும். எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அவங்களை தாண்டி வேற யாரும் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் வழி வழியா அது தெரியும். அந்த கோவிலுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அந்த கடவுளுக்கு எல்லாம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி பூஜை போடணும், எப்படி அதுக்கு சுத்தம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. அப்ப அந்த வழிமுறையை எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சொல்றாங்க. நாங்க எங்களை மாதிரி சாதாரண மக்களும் அதை கத்துக்கிட்டு நாங்களும் வந்து இதை பண்ண வரோம் அப்படின்ற ஸ்டெப் சொல்லுங்க. கேட்கலங்க மதிவதனி கேட்க சொல்லுங்க. மதிவதனி சொந்தக்காரங்க இல்ல தீக்கால இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க, நாங்க போய் பூசாரியா வரோங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்க சொல்லுங்க. முறை விட்டு கொடுத்துருவாங்களா? ஒரு கோவிலுக்குன்னு யார் அந்த முறையான பூசாரி வழி வழியா செஞ்சுட்டு இருக்காங்களோ வேற போனீங்கன்னா அங்க வெட்டு குத்து நடக்கும். இது ஒரு ஆதிக்கம் கிடையாதுங்க, இது எங்களோட வழிமுறைங்க. என் தாத்தனா முப்பாட்டனா அந்த கோயிலை கட்டியிருப்பாரு, கட்டி அந்த கோயிலுக்கு நிலத்தை கொடுத்திருப்பாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்ப நாங்க அந்த கோயிலை பாத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம். அவங்களோட தலைமுறை வரும். இப்ப அவங்க தலைமுறையில யாராவது ஒருத்தவங்க விட்டு போறாங்க இல்லன்னா அவங்க அடுத்த யார்ட்ட கொடுப்பாங்க. கோவிலை பாத்துக்க தானே. நீ நான் சாமியே இல்லம்ப, அக்னி சட்டியில எச்சு துப்புவ, இதெல்லாம் மூட நம்பிக்கைம்ப, திருப்பதி ஏழுமலையானுக்கு எதுக்கு உண்டியலுக்கு எதுக்கு காவலுன்னு கேட்ப, இதெல்லாம் சொல்லிவிட்டு உன்னை கொண்டு சாமி கிட்ட விட்டா நீ சாமி என்ன பண்ணுவ? நீ ஒரு மரியாதை நடத்துவியா? நீ கல்லுன்ட்ட. அப்ப அந்த கல்லுகிட்ட போய் நீ எப்படி நடத்துவா? நாங்க அதை சாமிங்கிறோம். அப்ப சாமினா எங்க நாங்க அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம். அது காத்தவராயனா இருந்தாலும் சரி, கருப்பண சாமியா இருந்தாலும் சரி, பாண்டி முனியா இருந்தாலும் சரி, பெருமாளா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாங்க சாமியா நினைக்கிறோம். நீ சாமியே இல்லன்ட்ட. அப்ப என்ன உனக்கு என்ன காத்தவராயன் மட்டும் என்ன உனக்கு எக்ஸ்க்ளூஷனு? அப்ப காத்தவராயன் கோயிலுக்கு வந்து நீ வந்து இது பண்ணுனா நீ எல்லாம் பண்ணுவியா? நீ வந்து நெருப்பு மிதிக்கணும், தீ மிதிக்கணும், மிதிக்குவியா? காத்தவராயன் கோயிலுக்கு அக்னி சட்டி எடுத்து அளவு குத்திட்டு வானா வருவியா? தீக்கால இருக்கவங்க இனிமே அதை பண்ணணும், மதிவதனி அதை பண்ணணும். அடுத்த தடவை காத்தவராயன் கோயில்ல அளவு குத்தி தீ மிதிக்கிறதுக்கு அவங்க ரெடியா? ஏன்னா அவங்க நினைச்சா உள்ள புந்துக்கலாம்ல, பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு தேவை இங்க இந்து தர்மத்தோட சடங்கு சம்பிரதாய வழிபாடு முறைகள், குலதெய்வ வழிபாடு அத்தனையும் அழிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேனத்தனமா பேசிட்டு தெரிய வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் கோவில்கள்ல எல்லாம் சில கோவில்ல சில ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க வந்து உள்ள போக முடியல. சோ அதுக்கெல்லாம் தான் அவங்க குரலா பேசுறாங்க. ஏங்க நீங்க தான் வைக்கம் வீரர் பெரியார் தான் கோவிலுக்குள்ள எல்லாத்தையும் நுழைச்சு விட்டுட்டாருன்றீங்க. பெரியார் எத்தனை பேரை வந்து தமிழ்நாட்டுல கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு அதை சொல்லுங்க. ஏன் இங்க இருந்து வைக்கம்ல தான் போய் நுழைச்சு விட்டுட்டு வருவாரா? இங்க எத்தனை கோயில்ல நுழைச்சு விட்டாரு? நீங்க தான் பெரியார் மட்டும் இல்லனா அப்படிங்கிறீங்க. எப்ப வந்தாரு பெரியாரு? எத்தனை வருஷம் ஆச்சு? 2024 வந்துருச்சுல. இன்னமும் கோயிலுக்குள்ள போக முடியலன்னீங்கன்னா அப்ப பெரியார் என்ன தான் கிழிச்சாருங்க? அவ சொல்லுங்க முதல்ல. இன்னமும் ஜாதி பிரச்சனை இருக்குங்கிறீங்க.
கோயில். அப்ப பெரியார் என்னதான் பண்ணாரு? இன்னமும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்ப பெரியார் என்னதாங்க பண்ணாரு? அதான் சொன்ன, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து அந்த ஆதிக்கத்தை காட்டுறதுனாலதான் வீர ஜாதிக்கு எத்தனை % இருக்காங்க அந்த ஜாதியினர்? குறிப்பிட்ட ஜாதியினர் யாரு சொல்லுங்க? அவங்க பிராமணர்களை தான். பிராமணர்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? பிராமணர்கள் எங்கேயாவது போய் அந்த கோயில் வசல நின்று ஏன்டா அது பண்ணு சொல்லி திட்டி அடிச்சு பாத்திருக்கீங்களா? பிராமணர்கள் எங்கேயாவது சாதி சண்டை சாதி கலவரம் பண்ணி பாத்திருக்கீங்களா? பிராமணர் வீட்டு பொண்ணு யாரோ ஒரு தாழ்த்தப்பட்டவனோ இல்ல ஒரு பட்டியல் நம்ம பண்ணோ ஒருத்தனையும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? வெளியே வந்து ஒரு குடம் தண்ணி ஊத்தி தலையில ஊத்திட்டு போயிருவாங்க. எங்கேயாவது பிராமணர்கள் வந்து ஆணவ படுகொலை பண்ணா பிராமணர் வந்து அவனை தூக்கி போட்டு மிதிச்சு கொண்டுட்டான், எங்கேயாவது நடந்திருக்கா? எதுக்கு நீங்க பிராமணர்கள்னா அவங்களையே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இது எல்லாம் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இவங்களுக்கான அந்த இது வந்து தேவையில்லாம திட்டமிட்டு பரப்பப்படுற ப்ராபகண்டா. கோவில்கள்ல அர்ச்சகரா எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் தான் இருக்காங்க. அந்தந்த கோவிலை யார் கட்டினாங்களோ அந்த கோவிலுக்கு யார் வந்து பாத்தியதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அவங்க தர்மகர்த்தாவா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது பண்றப்ப அவங்களோட இதுலதான் வழி வழியா வரும். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து அவங்கள வந்து நீங்க அதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? கோவிலுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதை மாத்த உங்களுக்கு என்ன இருக்குது இருக்கு? அது ஒரு நீங்க ஒரு அரசுங்க, நீங்க ஒரு அரசு மதச்சார்பற்ற அரசுட்டீங்கல்ல, மதச்சார்பற்ற அரசுக்கு கோவிலுக்குள்ள என்ன வேலை? நீங்க இது மாதிரி போய் எங்கேயாவது இதுல போய் தர்கால போய் சொல்லிருக்கீங்களா? எப்பா யார் யாரெல்லாம் இமாமா இருக்கீங்க சொல்லுங்க. அவங்களுக்குள்ள நிறைய பிரிவு இருக்கு, அதுல யாரெல்லாம் இமாமா இருக்கீங்க? சர்ச்சில் ஃபாதிரியாரா இருக்காங்கல்ல, எல்லாரும் ஃபாதிரியார் ஆயிட முடியுமா? அதுக்கும் கோர்ஸ் வச்சிருக்காங்க, படிச்சுட்டா. கோர்ஸ் கிடையாதுங்க, அதுலயும் இருக்கு. அவங்களுக்குள்ள நிறைய பிரிவு இருக்கு. ஒரு சில பிரிவை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஃபாதிரியார் ஆக முடியும், மித்தவங்க ஆக முடியாது. அப்படி இருக்கப்ப நீங்க அதுக்கெல்லாம் போய் குரல் கொடுங்க. ஏன் கோயிலுக்கு மட்டும் தான் வந்து குரல் கொடுப்பீங்களா? சர்ச்சில் அங்க இருக்கிறவங்க சர்ச்சில் இருக்கவங்களுக்கும் இதுல மசூதியில இருக்கவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? எதுக்குங்க நீங்க அப்புறம் வந்து இந்து மதத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. எது சரியோ அதை காலந்தோறும் நாங்க திருத்தி மாத்தி சரி பண்ணிட்டு தானே வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஒரு கோயிலுக்குள்ள இருக்குன்னா அந்த கோயிலுக்குள்ள எல்லாரும் போறதுன்னா அதுக்குதான் வழிபண்ண முடிஞ்சு. இவங்க என்ன பண்ற? நீ கோயிலுக்கு போலையா? நீ கோயிலுக்கு போல கோயில பூட்டு. அப்ப உனக்கு எண்ட் ஆஃப் த டே உன்னோட அது என்ன அஜெண்டா? கோயிலுக்குள்ள எல்லாரும் வந்து வழிபடணுங்கிறது இல்ல, கோவில பூட்டணும். அதானே உன்னோட அஜெண்டாவா இருக்கு. சமூக நீதி சொல்ற ஒரு கட்சி அப்படின்றதுனால ஒரு சமூக நீதி இல்லாம ஒரு மக்களுக்கு ஒரு விஷயம் நடக்குன்றப்ப உங்க குரல் எழுப்பி அங்க பேசுறாங்கன்றது. நீங்க அதை தான் நான் கேட்கறேன். நீங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? எத்தனை தடவை ஆட்சியில இருக்கிறீங்க? 50 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமூக நீதி நிலநாட்டாம இந்த இப்ப போய் இந்த வேக வேலை மலத்தை கலக்குறான். ஒரு ஸ்டூடெண்ட்டை உள்ள புந்து நாங்குநேரியில வெட்டுறானுங்க ஜாதி பேரை சொல்லி. எவ்வளவு இந்த திமுக ஆட்சி வந்து இந்த 3 வருஷத்துல எவ்வளவு ஜாதிக்கு எதிரானது. ஒரு சின்ன பையன் போய் கேட்டா முட்டாய் கொடுக்க மாட்டேங்கிறான், நீ இந்த ஜாதியில இருந்தவனுக்கு முட்டாய் கொடுக்க மாட்டேன்னு. அப்ப நீங்க என்னதான் பண்ணீங்க சமூக நீதிக்கு? நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து அதுக்கான ஒரு அறிக்கை வந்து ரெடி பண்ணி ஸ்கூல்ல இதை வந்து பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்து அதையும் எதிர்க்கிறீங்க இல்லையா? ஸ்கூல்ல என்ன பண்ணக்கூடாது? கையில கயிறு கட்டினா, இப்ப நான் இந்த கயிறு கட்டிருக்கேன், நான் என்ன ஜாதி நீங்க சொல்லிருக்கீங்களா? கயிறுக்கு என்னங்க சம்பந்தம்? கோயிலுக்கு போனா அந்தந்த கோயில கட்டுவாங்க. விபூதி குங்குமம் வச்சா நீங்க என்ன ஜாதின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? விபூதி குங்குமத்தை தாண்டி கலர் கலரா அவங்களோட ஜாதி குறியீடு இருக்கிற மாதிரியான கலர் போட்டு மாதிரி வைக்கிறாங்க. அதுதான் சொல்றேன்ல, இது இவ்வளவு ஆராய்ச்சி பண்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூல்ல ஜாதியே கேட்காதீங்கன்னு சர்டிபிகேட்ல எடுத்துருங்க. ஸ்கூல்ல ஜாதியே வேணாம். அவங்க அப்பா ஏழையா, அப்பாவோட இன்கம் சர்டிபிகேட்டை கேளுங்க. அப்பா எவ்வளவு சம்பளம், ஏழையா இருக்கானா? ஏழைக்கு தானே காசு செலவு பண்ணணும். நீங்க அதானே உங்களுக்கு தேவை. சமூக நீதினா என்ன? ஏழ்மையில இருக்கவனுக்கு காசு செலவு பண்ணணும், அதானே? அப்படி பண்ணிட்டு போங்க, எக்கனாமிக்கலா கொண்டு வாங்க. அதுக்கு தான் ஐயோ ஐயோன்னு கூச்சுக்கிறீங்க. இதுலயே பாருங்க, இப்ப அந்த நீதிபதி அவர்களே சொல்றாங்க, இந்த SC ST இவங்களுக்கான இந்த ரிசர்வேஷன் இருக்கு பாருங்க, இதையே ஒரு சிலர் மட்டும் தான் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழ்மையா இருக்கவே ஏழ்மையாவே இருக்கான். இப்ப ஒருத்தர் SC STல இருக்காரு, அவர் ஜட்ஜா இருக்காரு, இல்ல லாயரா இருக்காரு, இல்ல ஒருத்தர் ப்ரொஃபஸரா இருக்காரு, இல்ல ஒருத்தர் கிட்ட போலீஸா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பிள்ளைங்களை தலைமுறை அவருக்கு கை எடுத்து கொண்டு வந்துட மாட்டாருங்களா? இங்க ஒருத்தவங்க வந்து இன்னொரு சேரியிலேயே இருக்கிறாங்க, அவர் படிப்பறிவு இல்லாம இருக்காரு, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இன்னமும் வந்து சுகாதார வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, குப்பாடுறவரா இருக்காருன்னா அவருக்கு அந்த ரிசர்வேஷனை நீங்க கொடுக்கணுமா? இவருக்கு தானே கொடுக்கணும். அதுக்கு சொன்னா கூட அதுக்கு எதுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு குந்து அடிச்சுட்டு வரீங்க? அப்ப என்ன மாதிரியான சமூக நீதி இது? யாருக்கான சமூக நீதி? நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவன்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. இங்க பணம் படைத்தவனுக்கான சமூக நீதி தான் பேசப்படுது. அப்ப பணம் இல்லாத ஏழை யாரோ அவனை வந்து தூக்கி போட்டு மிதிக்கணும். அவனை நீங்க இவ்வளவு சமூக நீதி பேசுறீங்களே, இன்னமும் மலம் அள்ளுறதுனால மரணங்கள் இத்தனை நடந்துகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. எத்தனை மரணங்கள்? இப்ப போன வாரத்துல கூட ஒண்ணு. ஒரு மலம் அள்ளுறதுக்கான அந்த மலை தொட்டிக்குள்ள இறங்கக்கூடாது அப்படின்றது வந்து ரூல் இருக்கு. அதுக்கான மிஷின் வாங்கி போட என் தமிழ்நாட்டுல காசு இல்லையா? F4 ரேஸ் நடத்துறதுக்கு காசு இருக்கா கோடிக்கணக்குல? அப்ப மனித உயிர்ல நீங்க என்ன சமூக நீதி பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? அப்ப அந்த பட்டியலின மக்களுக்கான நீதியை யார் பேசுறது? அப்ப அவர்களோட உயிர்களுக்கு அவ்வளவுதான் மரியாதையா? இதான் உங்க சமூக நீதியா?